அப்புறம் இங்கே வந்து கடைசியில் சொந்தக்காரர் ஐட்டம் பாருங்க. இறங்கிட்டா யானை சாணி காட்டுங்க கொஞ்சிருங்க. அப்படியே யானை சாணியை காட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ஒரு சிரமப்படுது. எப்படி சொல்கிறது, சித்தரே என்று விட்டுருக்கிறாருங்க. ஜேபி எங்கே போனாலுமே சித்தருடைய ஆசீர்வாதம் கிடச்சிரும். என்னங்க இப்போ பாருங்க, கடைசியில் விடை பெறுகிறார் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு தான் என்னை அகத்தியர் ஐயா கொண்டு போய் நிறுத்துவார். இப்போ உங்கள் வீட்டு கஸ்டமராக வந்தேன், ஒரு ஃப்ரெண்டான இல்லைங்களா? அதான் ஜேபி. எப்படி இது புனையிலெல்லாம் தண்ணி ஊறுது? எங்கேருந்து தண்ணி வரும்? 24 மணி நேரம் நல்லா பிடிச்சிக்குங்க. இருங்க நான் இறங்கி கொஞ்சம் அப்படியே அந்த மரத்தை காட்டுங்க. அப்படி இருக்குங்க, அப்படி இருக்குங்க, அப்படி இருக்குங்க. இது மேலே ஏறி குதிக்கும் போது ஒரு கை கேமரா ஆடாமல் பிடிக்கணும். பிடிங்க. இல்லை நான் இப்படியே போய்க்கிறேன். மேடு கிளாஸ் எடுக்கிறேன். வண்டியில் உட்கார மாட்டேங்க. வீர விளையாட்டுக்குது நான் வரல. நான் சொல்கிறேன்ல, அட்டையை சேர்த்து பிடிக்கணும். சேர்த்து பிடிக்கணும். பின்னாடி போக பின்னாடி போனால் அந்த கேமரா ரோட்டுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நடக்குமா? அதுதான் திறமை. அம்மாவா முயற்சிகள் செய்தால் நிகழ்ச்சிகள் அடைமாட்டான். ஒரு யானை குறுக்க வந்து நின்று நகராஜே வா அப்படின்னு அகத்தியர் ஐயா நம்ம வீட்டை எப்பவுமே இருப்பாரு. யாரும் வரமாட்டோமா? அகத்தியர் ஐயா என்ன நான் இருக்கிறத ஏங்க நான் உட்பட்டு வருவேன். அப்படியே வண்டியில் உட்காந்து இந்த போகிறதெல்லாம் காணும். மேலே போலியா மேடமா? அப்படி தெரிஞ்சு எங்கேயே சொன்னா உட்காந்து இருங்க. கொஞ்சம் தூரம் இருங்க. ஒரு நிமிஷம் வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் தூரம் தான். அப்படியே உட்காருங்க. சொல்ற காரணம் காரியம் இருந்துச்சு. இவர் பைக்கில் வர முடியாத நிலையில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு சாலை பராமரிப்பு வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
ரோட்டு போட யாரு ஹில்ஸ் ரைடர்னு ஒரு சேனல் இருக்குது. அவர் பார்த்தாருன்னு இங்கே வந்துருவாரு நேராக. ஆமாடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை தள்ளி தான் ஆடி ராட்டாந்தூரில் போகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் ரொம்ப ஒட்டி வந்துட்டீங்க தள்ளி ராட்டாந்தூரில் போகிற மாதிரியே வருது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்கேன். பேர் வண்டி கொடுக்குறாங்க செக் பண்ணி ரோட்டு வர்றாங்க. ஒன்றும் தெரியல. வாங்கப்பா வாங்க. வாங்க வாங்க எங்கள் வண்டியில் ஆறு அடிக்காது. போங்க ரோடு சரியில்லை. கொஞ்சம் தூரம் தான் ரோடு சரியில்லைங்க. ரோடு படு மோசமாக இருக்கு. ஜீப்பு போயிடும். ஜீப்காரர் போகலாம். ரைட் ரைட். இப்போ வேண்டியவர் போல கத்திட்டு போகிறாரு. ஜீப் அப்படியே வளைச்சி வளைச்சி காட்டிடுங்க. உருண்டு போன ஜீப் மேலே இருந்து தான் போன மாதம் போன வாரம். எப்படிங்க ரோடு எவ்வளோ மோசமாக இருக்கும் இந்த இடம்லாம். நைட்லேயே சிரமங்க. இதுதான் 2 பிரேக்கையும் முடிச்சுக்க வேண்டியதான். நைட்டெல்லாம் யாரும் வருவாங்க? நைட்டு அலோடே கிடையாது. இல்லை மேலேருந்து வர்ற போட்டு பகல்லையே இப்போ நிறுத்திட்டாங்க. பொதுமக்களுக்கு அலோடு இல்லை. காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு. கால்நடை இருந்தால் காது அடைக்கணும். ஊட்டியில் போகும்போது தான் அப்படியெல்லாம் ஆகும். ரோட்லேயே அப்படியெல்லாம் ஆகுது. இப்போ குறுக்கு கொடுத்துக்கலாம். மக்கள் வேறு யார் மதனத்துக்கு போது வர போகுது. பிரேக் கொடுத்துட்டு இறங்கினாங்கன்னா அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துடலாம். லைசன்ஸ் 6 ரூபா வச்சுட்டாங்கன்னா முதலாளி கீழே வந்துடணும். கீழே வந்து வந்தாலும் போயிட்டு மேலே கூட இருக்கு கொடி தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து கீழே கொடுத்துருவாங்க. கொண்டு வந்துட்டேன்னா பரவாயில்ல. யாரும் தள்ளிட்டு போனாங்க. அங்கே தான் லைசன்ஸே கொடுக்குறேன். மேலே போகும்போது ஒரு கேமராவும் வண்டியில் மாட்டி அனுப்பிச்சு விட்ருவோம். கிளிப் மாதிரி வச்சு மாட்டி விட்ருவோம். கீழே வந்தீங்கன்னா போயிடு. ஓட்டிட்டே போயிட்டு ஓட்டிட்டு வந்துடணும். காலை ஊனா போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லணும். போனானா இல்லை திரும்பி வந்தானா தெரியணும். வண்டி ஓட்டிட்டு உங்கள் டிரைவிங்லாம் முடியாது. அந்த ரோட்டில் எப்படி வரானு பாருங்க இந்த பசங்க.